ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்திருக்கிறது. அது ஆகாய் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டுமாக செருபாபேலே திடன்கொள், செருபாபேல் என்று ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா பழையனவற்றையும் கழித்து விட்டு, எல்லாவற்றையும் மாம்ச காரியங்களை எல்லாம் ஒழித்து விட்டு தேவனுக்கு முன்பாக நம்மை ஜீவ பலியாக அர்ப்பணித்து, கர்த்தாவே சொல்லும், சாமுவேல் கேட்டது போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அவருக்கு பிரியமானதை செய்வார். நாம் ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் போதும். இது தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல, இது தேவன் தங்கும் ஆலயமாயிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, அவருடைய ஆலயத்திலே அவருக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரமே நடக்க வேண்டும். நம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அவருடைய ஆலயத்திலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். உறுதியாய் விசுவாசியுங்கள். வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க சித்தமாயிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அருமையாய் வழி நடத்துவார். இப்பொழுது ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திடன்கொள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உலகத்தில் வருகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு விசுவாசத்தை தாங்க, எங்களுக்கு பலன் தாங்க, எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னீரே. விசுவாசத்தோடு கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. ஆமேன் ஆண்டவரே. உன் மீது பூரண விசுவாசம் வைத்து ஆண்டவரை தாழ்த்தி கேட்கிறோம். திடனையும் ஸ்திரனையும் எங்களுக்கு தாங்க, ஞானத்தை தாங்க தகப்பனே. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கணும், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. தேவனே, உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீரே எங்களை முழுவதுமாக உடைய ஆவியினாலே நிரப்பி வழி நடத்துங்க. எல்லா அருவருப்புகளையும் ஆண்டவரே எங்களை விட்டு எடுத்து போட்டு சுத்த பொன்னாக விளங்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you பிரியமானவர்களே. வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய